வட சென்னை படமேவும் தனுஷ்க்கு முன்னாடி சிம்பு வச்சு தான் பண்ணுற ஐடியாவில் வெற்றிமாறன் இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. இப்போது இந்த இடத்துல ராஜன் வகையறா படத்தை சிம்பு வச்சு பண்ணுறாரு அப்படின்னும்போது முறைப்படி பெர்மிஷன் வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு நம்ம அதை பண்ணுவோம், அதுக்கு இடையில இந்த சின்னதாக ஒரு பேக்ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு பேசி சிம்புவுக்காகவும் இதுக்காக தயாரிப்பாளர் தரப்புலேருந்து ஒரு சின்னதாக டைட்டில் டீசருக்காக ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட தானு அவர்களும் 65 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காரு. அந்த 65 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுத்து 200 ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு இந்த ராஜன் வகையறாவுடைய டீசருக்காக நிறைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு ஒரு வருஷம் எடுத்துட்டாங்க. அந்த ஹேர் கட் பண்ணி ஷூட்டிங் ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு பக்கம் எடுத்துட்டாங்க. இன்னொன்றுலையும் இன்னொரு சின்ன வெர்ஷன் எங்கர் வெர்ஷன் ஒன்று ரெடி பண்ணி அந்த வெர்ஷனுக்காக பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தனுஷுடைய மேனேஜர் அவர்கள் ஒரு கால் பண்ணியிருக்காராம். என்ன கால் பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி ராஜன் வகையறா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒண்டர் பாருக்கு என்ஓசி கிளியரன்ஸ் வாங்கணும். அந்த என்ஓசி கிளியரன்ஸ் வேணும்னா நீங்கள் 20 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு வெற்றிமாறன்கிட்ட கேட்டிருக்காரு. யோ, கதையே என் கதை, டைரக்ஷன்னு நான் பண்ணேன், ஒண்டர் பாருக்கு தயாரிச்சிருச்சு, இப்போ நான் ஏன் இதுக்கு 20 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெற்றி கடுப்பாயிட்டாராம். இப்போ கடுப்பான உடனே என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை சார் ப்ரொடியூசர் நாங்கள் தானே, ஸோ எங்ககிட்ட தானே அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னும்போது, ஓஹோ நீங்கள் அந்த ரூட்டில் வரீங்களா அப்படின்போது வெற்றி கடுப்பாகி என்ன சொல்லிட்டாராம், கிட்டத்தட்ட நயன்தாராவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதையே தான் எனக்கும் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது தப்பு. உங்களுக்கு ராஜன் வகையறான்னு பேர் வச்சா தானே பிரச்சனை, நான் ராஜா வகையறான்னு வைக்கிறேன், இல்லை வேறு ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன், என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி வட சென்னையும் நீயும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வட சென்னையில் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது, என்னமோ இந்த கதையை தான் நான் எடுத்து பண்ண போகிறேன்னா இதை விட வேறு கதை ஒன்று நான் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்தும் சொல்லியிருக்காராம்.